இன்னைக்கு நாம எக்கு கொத்து பரோட்டா தான் செய்ய போறோம். பார்க்கும் போதே உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். ஓகே, இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். இதை ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு 2 முட்டையை உடைச்சு ஊத்தி ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு விடலாம். இது பிசைஞ்ச பிறகு 4 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா அழகா மிருதுவா பிசைஞ்சி வச்சிடலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா அழகா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில ஆயில் தடவிட்டு புரோட்டாவுக்கு எடுத்து கொஞ்சமா அதை நல்லா ரிப்பன் மாதிரி நீளமா ரோல் பண்ணி பாம்பு மாதிரி நல்லா சுருட்டி அடியில சொருகி விட்டுட்டு திரும்ப இது மேல ஆயில் தடவி நம்ம புரோட்டா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா செம்மையா இருக்கும் இன்னைக்கு புரோட்டா. நீங்களே பாருங்க, விரும்பி சாப்பிடுவீங்க. பாருங்க நல்லா எவ்வளோ மிருதுவா அழகா வந்திருக்கு. ரோல் பண்ணி இருக்கும் போதே இதுல 7 புரோட்டா வந்திருக்கு எனக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு தோசை கல்லுல 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அது ஹீட் ஆனதும் இந்த புரோட்டாவை எடுத்து அதுல போட்டு நல்லா பொன்னிறமா புரட்டி போட்டு வேக வச்சு அப்படி எடுத்துக்கலாம். இது சூடா இருக்கும் போதே 2 புரோட்டாவா எடுத்து நல்லா தட்டி தட்டி விட்டு அப்படி எடுத்தவங்க நல்லா லேயரா சாஃப்டா சூப்பரா வரும். பாருங்க எந்த அளவுக்கு லேயரா சாஃப்டா இருக்கு, பார்க்கும் போதே தெரியுது. அடுத்ததா இதை நம்ம கொத்து புரோட்டாவா நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு எண்ணெய் சட்டியில 3 ஸ்பூன் ஆயில் விட்டு அது ஹீட் ஆனது 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸா கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கிடணும். அடுத்தது இதுல 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு இதையும் வதக்கி விட்டுறலாம். இதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு அடுத்தது 2 தக்காளியை நைஸா கட் பண்ணி போட்டு இதையும் வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் சால்ட் இவ்வளவும் போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கின பிறகு 3 முட்டையை உடைச்சி ஊத்திட்டு நல்லா பொரியா வர்றது மாதிரி எந்த அளவுக்கு நம்மளால வதக்கி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு அதுக்கு பிறகு நம்ம பிச்சி போட்டு வச்சிருக்கிற அந்த புரோட்டாவை எடுத்து அதுல கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம். நல்லா பாருங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பொல்லன்னு எந்த அளவுக்கு உதிரியா வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியா இருக்கு, வாசமும் அப்படிதான் இருக்கு. நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க. பாருங்க, சும்மா திங்கிறதுக்கே சூப்பரா இருக்குமா. குருமாவுல தொட்டு சாப்பிடும் போதும் சரி, நார்மலா குருமா தொடாம சாப்பிடும் போதும் சரி, அவ்வளவு ஒரு டேஸ்டியா இருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதே மாதிரி செஞ்சீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உணவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க.